வணக்கம். வணக்கம் கலை. ரொம்ப நாள் எதிர்பார்த்ததுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு போல. ஆமா, என்ன தீர்வு? எதை எதிர்பார்த்தீங்க? விசிகாதான், வேற வெளியே போயிடுவாருன்னா. ஆனா அது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் நான் யோசிச்சேன், சரி கிடைக்குமோ இல்லன்னா வெளியில போயிருவாரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் பேசிக்கிறதோட நேத்து ஒரு தீர்மான குழு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல வந்து இரட்டை இலக்கத்திற்கு தீர்மானம் ஒரு ராஜ்யசபா எம்பி 2028 எங்களுடைய தீர்மானம் சொன்னாங்க. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வெளியில வர போறாரு. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி வந்து மன வருத்தத்தோட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சரி எப்படி சொல்றது, தாமரையில தண்ணி. விசிகா வந்து திமுக கூட்டணி வெளியே போயிட்டு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்களா? என்ன காரணம்? ஏன் எதிர்பார்த்தீங்க? எவ்வளவு தூரம் தான் அடிபணிஞ்சே போறது? அடிபணிஞ்சே போறாங்களா? ஆமா, அடிபணிஞ்சு தானே போறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியலையா அடிபணிஞ்சு போறாங்கன்னு? அவமானப்படுத்துறாங்க. அவங்க அவமானப்படுத்துறாங்க, இவங்க என்ன வேண்டாம்ப்பா நான் வெளியில போய்க்கிறேன்னு சொல்லி போனாங்க. அதுக்கு வேல்முருகன் பரவாயில்லையே. வேல்முருகன் தன்மானத்தோட வெளியேறாரு. தனக்கு சுயமரியாதை தான் முக்கியம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வர இல்ல, அதாவது அவங்களும் அவமானப்படுத்துறாங்க, இவங்களும் வந்து அதை பணிந்து. ஆனா அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அளவுக்கு நல்ல ரிசல்ட் தானே வந்திருக்கு. 8 சீட்டு ஓகேதான்றீங்களா? 6 தனி தொகுதி 2 பொது தொகுதி கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்தாங்கப்பா, 8 வாங்கிட்டோமான்னு சொல்றாங்களா? இந்த 8 அவங்க ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. 2001 திமுக கிட்ட 8 தொகுதி வாங்கி 1 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் அதிமுக கிட்ட 9, அதுக்கப்புறம் 2011 திமுக கிட்ட 10 வாங்கி எதுவுமே தோத்துட்டாங்க, அது ஒன்று கூட வின் பண்ணல. அதுக்கப்புறம் திமுக கிட்ட இந்த 2021 4 வின் பண்ணாங்க, இப்போ 8 வாங்கியிருக்காங்க. சரி, இந்த 8 தொகுதி விசிகா எப்படி வாங்கியிருக்கு? அண்ணன் திருமா சொல்கிற வெளியே வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக தான் வாங்கிக்கணும். அப்போ எதுங்க ரெட்டை இலக்கம் நீங்கள் கேட்டீங்க? ரெட்டை இலக்கத்தில் நாங்கள் வாங்காமல் விடமாட்டோம். நாங்கள் அதாவது அதே திரும்ப தானே ஒரு வாட்டி சொன்னாரு, நம்ம தொகுதி கேட்கறது கூட முக்கியம் இல்ல, நம்ம கேட்ட தொகுதியை வின் பண்ணணும். அப்ப அவருக்கே அந்த நம்பிக்கை இல்லையா? இல்ல, அப்படி பார்த்தா யாருமே வின் பண்ண மாட்டாங்க. போன முறை காங்கிரஸ் எத்தனை தொகுதி வாங்கினாங்க, எத்தனை தொகுதி வின் பண்ணாங்க? அதிமுக எத்தனை வாங்க? தொண்டர்கள்ட்ட சமரசம் பேசினதுக்கு அப்படி பேசினார் இல்லையா? சமரசம்லாம் கிடையாதுமா. அவங்க வந்து ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. என்ன மனநிலைன்னா, என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாம், நம்ம கேட்கலாம். ஆனா கேட்கும் பொழுதே என்ன கேட்குறாங்கன்னா, 12 சீட்டு தாங்க, 10 சீட்டு தாங்க. அட்லீஸ்ட் நம்ம கேட்குறது ஒரு 20 சீட்னா கேட்கணும் இல்லையா? ஒரு 15ஆவது கேட்கணும் இல்லையா? கேட்கும் பொழுதே வந்து 10 நின்னா அந்த நான் தெரிஞ்ச பாண்டியோட பேட்டியில் தான் பார்த்தேன். நான் 10 சீட்டு வரைக்கும் கேட்டிருக்கோம். நான் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க தான், நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். ஆனால் குறைஞ்சா ஏற்றுப்பீங்களா? ஒரு 9, ஒரு 8. அதாவது அண்ணன் திருமாவுடைய முகம் ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கி போயிருந்ததா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பேட்டியில் முழுக்க அவர் கேள்விகளை மாற்றி கடந்த சில நாளாவே அவர் வந்து ஆள் ஒரு மாதிரியா டல்லாவே தான் இருக்கிறாங்க. ஆமாம்மா, சீட்டு தரமாட்டுறாங்கல்ல. முன்னாடி அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு தில்லா இருந்த திரும்ப இப்ப இல்லதானே? இல்லை, அப்படி நான் சொல்ல விரும்பல அவரை. ஆனால் இந்த சீட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விசிகாவிற்கு இது பெரிய அவமானம் தான். என்னப்பா 6லேருந்து 8 வாங்கிட்டாங்களேன்னு சொன்னால், 6லேருந்து 8 வாங்குறது ஒரு மேட்டர் இல்லை. நீங்கள் தான் ஆல்ரெடி வாங்கிட்டீங்களே திமுக 8. புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க, இதுதான் முதல் முறைனா பரவாயில்ல. நீங்கள் 10 வாங்கியிருக்கீங்க, அதுதான் மேட்ரு, புரியுதுங்களா? ராஜ்யசபா எம்பி பற்றின கேள்வி வந்து வருது உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில். அவர் என்ன சொல்கிறாரு, ராஜ்யசபா பற்றி கேட்டிருக்குன்னு தான். ஆனால் திமுக என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு அதை பற்றிலாம் பேச வேணாம், ஏன்னா நாங்கள் பார்த்துப்போம். இவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேருந்து ஏன் வெளியே வர மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அண்ணன் திருமா சாதியத்துக்கு எதிராக கடுமையாக பேசுகிறாரு, மதவாத சக்திகளுக்கு எதிராக கடுமையாக பேசுகிறாரு. ஆனால் திமுக கிட்ட அந்த கடுமையாக பேசணும் இல்லையா? இப்போது காங்கிரஸ் 25லேருந்து 28 வாங்கினாங்க. சரி, இன்னொன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கம்யூனிஸ்டுகள் 2மே வந்து 5ல் தான் சைன் போட்டாங்க. அதிமுகலாம் 4க்கே ஒத்துக்குனாங்க. ஏன்னா அவங்களாம் போன முறை 6 சீட்டு வாங்கினவங்க. நம்ம திருப்ப என்ன சொல்லணும்னா, மதிமுகவோ கம்யூனிஸ்டுகளோ விசிகாக்கு ஈக்குவல் கிடையாது. அவங்களுடைய சக்திக்கு என்னவோ அதான் அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ எங்கள் தலைவர் 8 வாங்கிட்டாராப்பானா, 8ன்றது ஒரு பெரிய சாதனைலாம் கிடையாது. நீங்கள் கேட்டது டபுள் டிஜிட், புரியுதுங்களா? டபுள் டிஜிட்னா ஏன் 10 சீட்டு வாங்க முடியல? ஏன்னா கொடுக்க மாட்டுறாங்க. நம்ம வெளியே போக முடியுமா? வெளியவும் போக முடியாது. ஈவன் ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல், இந்த இஷ்யூ நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அண்ணன் திருமாவிற்கு அழைப்பு வந்திருக்கு, வாங்க நாங்கள் உங்களுக்கு உரிய சீட்டு கொடுப்போம், உங்களுக்கான கண்ணியத்தோடு உங்களை நடத்துவோம். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இப்போ திமுக கிட்ட 8 சீட்டு உங்கள் மன திருப்தியான்னு கேட்டால், அந்த 8 பேருக்கு மன திருப்தியாக இருக்கலாம். போன 6, இப்போ 2 பேர் எனக்கு யாரும் தெரியும், அவங்களுக்கு கூட மன திருப்தியாக இருக்கலாம். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் என்னும் பேர் இயக்கத்துக்கு இது மன திருப்தியானாலும் கிடையாது. இது பெரிய ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை அவமானப்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் உழைப்பு சுரண்டல்.
இப்போ கம்யூனிசத்தை நீங்கள் படிக்கணும், உழைப்பு சூழலை படிக்கணும்னா இதை நீங்கள் பார்த்தாலே போதும். திமுக விசிகாவை நடத்தக்கூடிய திட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உழைப்பு சுருண்டல்னு. அவரெல்லாம் ஏற்றுப்பாரு நீங்கள் எப்போது தெரியுமே. என்னன்னா இந்த 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்லாம் பார்த்தீங்கன்னா போவோம், எது வரைக்கும் போவோம். இன்னைக்கு சைன் போட்டு வந்தாலும் சொல்லி சைன் போட்டிருக்காங்க. அதில் வந்து 6 தனித்தொகுதிகள். இப்போ இந்த 2 பொது தொகுதிகள் ஏற்கனவே ஷானவாஸ் அவர்களுக்கும் எஸ்எஸ் பாலாஜி தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படிதான் கொடுப்பாங்க, வேற யாரும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதே 6 வந்து வின் பண்ண அந்த 4 பேருக்கு வன்னியர் சன்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதே போல் கௌதம சன்னா அவர்களுக்கு வேணால் கொடுக்காம இருக்கலாம். ஐ திங்க் அவருக்கு கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு நமக்கு தெரியல அதை பற்றி. பனையூர் பாபு அவருக்கெல்லாம் கொடுத்துருவாங்க தாம்மா, அவருக்கெல்லாம் கொடுத்துருவாங்கன்னா அந்த 4 பேர் வின் பண்ணாங்களா அவங்க 4 பேருமே கொடுத்துருவாங்க தான், கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்காம இருந்தால் எப்படி? இப்போ இந்த பொது தொகுதியெல்லாம் வந்து அதே ஷானவாஸ் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ் பாலாஜி அவர்களுக்கும் கொடுத்துருவாங்க. அந்த 2 சீட்டு யாருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் சங்கத்தமிழன் கேட்குறாரு, ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்குறாங்க. பெண்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக 7 கருணை அவர்கள் வந்து கேட்பாங்க. அதே போல் ஆதிமொழி அவர்கள் வந்து கேட்பாங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, எனக்கு பேர்கள் எனக்கு தெரியல, ஞாபகம் எனக்கு சரியா. இப்போது நிறைய பேர் வந்து சீட்டு கேட்குறாங்க. சேகுவார் அவர்கள் வந்து சீட்டு கேட்குறாங்க. இது போல் பல பேர் வந்து விசிகாவில் வந்து சீட்டு கேட்குறாங்க. ஆனாலுமே திமுகவிற்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கட்சியில் வந்து உழைக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய பல பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சி ஈழவளவுன்னு ஒரு அண்ணன் ஒருத்தருக்காரு. அவர் வந்து டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன் நான். அவரும் ரொம்ப கடுமையாக வந்து போராடக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவங்களும் இந்த இடத்துக்கே வர மாட்டாங்க. இன்னும் பல பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருக்கும் கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. இப்போ குறைந்தபட்சம் ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு வந்து விசிகா கொடுக்கணுச்சா கொடுக்கலாம். அவங்களுக்கு வயது குறைவாக இருந்தாலும் அனுபவம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம், ஒரு சீட் கொடுக்கலாமே, கொடுக்கணுச்சா கொடுக்கலாம் இல்லையா. ஆனால் அப்படிலாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இவங்க காலங்காலமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. ஈவன் இவங்க வின் பண்ணவங்களுக்கு தான் திருப்பி வந்து கொடுக்க போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போ விசிகா ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்க, அந்த மாற்று அரசியலுமே கொடுத்துங்க தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இப்போ இந்த 6 பேருக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வேற ஒருத்தவங்க கொடுக்கலாம். இப்போ எம்பி சீட்லையுமே கூட திருப்பி ரவிக்குமாருக்குலாம் ஏன் கொடுத்தாங்க, கொடுக்காம இருந்திருக்கலாம். ஈவன் இவர் நிற்கலாம், ஏன்னா இவர் தலைவர், இவர் தொடர்ந்து குறை சொல்ல முடியாது. தலைவரை வந்து வரலாம், அவர் அதை தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த 8 சீட்டு வந்து வாங்கினதை வந்து விசிகா பெருமையாக நினைக்கலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் விசிகாவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இழைக்கப்பட்டதாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து காங்கிரஸோடு எப்படி விசிகா ஒப்பிட முடியும், தேமுதிகவோடு எப்படி விசிகா ஒப்பிட முடியும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்கிறார் அண்ணன் திரும்ப. அந்த பதில் சொல்லும்போது நமக்கு ஓஹோ திருமணம் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு. அவர்கிட்ட என்ன ஒன்றுன்னா, அவர் சொல்கிறது வந்து அவர் நியாயப்படுத்திட்டு போயிடுவார். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது காங்கிரஸ் இன்னைக்கு வந்து என்னன்னு சொல்கிறார், அவரே கேட்குறாரு. திருமானே அந்த பேட்டியில் சொல்கிறாரு, காங்கிரஸை பற்றி கேட்குறாங்க, காங்கிரஸ்லாம் இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் தானே இருக்குது அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தவர் இவரே சொல்கிறார். அப்போது உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. தேமுதிக இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு காலத்து எதிர்கட்சி, ஒரு காலத்தில் அது முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக வந்துடுவாங்களா? அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுனா உங்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுத்தாங்களா? நீங்கள் கூட தான் 10 சீட் நீங்கள் வாங்கி நின்னீங்க. அப்போ உங்களுக்கு வந்து 10 சீட் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த 8ன்றது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சீட்டு தானே. திமுக தன்னுடைய பண்ணையார்த்தனம், வேலுமணன் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்கிறதுனா இல்லைன்னா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாமக 18 சீட்டு வாங்கியிருக்காங்க அதிமுகவுடைய கூட்டணியில். பாமக இங்கே இருக்கக்கூடிய ஜாதி கட்சியாக பார்க்கப்படுது. ஆனால் அவங்களும் பல தமிழ் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, தமிழர் வேலை வாய்ப்புகளும் முன் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு காலத்தில் இதே படிசம மக்களுக்கு எதிரான சதி வேலையில் செய்தவர்கள் தான். இப்போ ஒரு காலத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து வாங்க 18 82 மோதி கிளாஸோட நான் தலித் கூட்டமைப்பு ஏற்படுத்தினவங்க தான். அதெல்லாம் பாமக பண்ணியிருக்குது தான். ஆனால் அதே பாமக தான் சில சமூக நடவடிக்கைகளும் பண்ணியிருக்காங்க. இதே ராமதாஸ் அவர்கள் தானே திரும்ப வந்து தமிழ் குடிதாங்கன்ற பட்டத்தெல்லாம் கொடுத்தாரு. அப்போ அன்றைக்கெலாம் சாதி அமைப்பாக தெரியலன்றது அந்த கேள்வியில் கேட்குறாங்க. ரெண்டாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, மதச்சார்பற்ற கூட்டணி நாங்கள் வந்து வெற்றி பெற வைக்க போகிறோம், நாங்கள் வந்து சாதிவாதிகளுக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டுலாம். எப்படி சாதிவாதிக்கு எதிரானவங்களாக இருப்பீங்க? உங்களோட தான் வந்து கொங்கு மக்கள் அந்த கட்சி தேசிய இயக்கம் ஒன்று இருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு என்னென்னு, ஆணவ கொள்ளையை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இவங்க தலித்துகளுக்கு எதிரான இது பண்ணல. எப்படி எதிராக பண்ணாமல் இருக்க முடியும்? அப்படி பார்த்தா முஸ்லீம் கட்சி யாரு கட்சி? அது மதம் சார்ந்த கட்சி தான். அவங்க இந்து மக்களுக்கு எதிராக எதுவும் பண்ணலன்றது வேறுபட்ட விஷயம். இவரே தான் ஒத்துக்கிறாரு, எங்களையுமே சாதி கட்சி தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் பாமகவை வந்து ஒரு சாதிய கட்சியாக பார்த்தா கூட அவங்களுக்கானது
ஈவன் பாமகவுமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குறைஞ்சு தான் வாங்கியிருக்காங்க, நான் அதையும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 18 எங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது? அதை நீங்கள் அந்த வகையில பார்க்கும்போது போன எலெக்ஷன்ல 6 தானே கொடுத்துருக்காங்க. 6ல கொடுத்து இந்த வட்டம் அதை விட எக்ஸ்ட்ரா 2 தானே கொடுத்து எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துதாலுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த 4 எம்எல்ஏ வின் பண்ணாங்க. இல்ல நம்ம எதிர்பார்த்தது என்ன, 6 மிஞ்சி போனா 7 தான் கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. கொடுத்துட்டாங்க, ஒரே சந்தோஷமா இருக்குது. அந்த வகையில பரவாயில்ல. ஏன்னா மத்தவங்க எல்லாம் குறைச்சாங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மோசமா குறைச்சிருக்காங்களே. கம்யூனிஸ்ட்ங்கிறவங்க எல்லாம் கடைசி வெளியில போனாலும் போயிருவேங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாங்க. அந்த வகையில கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து போன முறை 6 கொடுத்து 5 தான் கொடுத்து சைன் வாங்கினாங்க இல்லையா, அந்த 2 தொகுதியை தான் இப்படி இப்படி மாத்தி விட்டுருக்காங்க. ஆனா ஒரு வகையில திமுக என்னடானா எப்படி, எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்குது, எப்படி குத்தாங்கவங்க விடாப்படியா கேட்டிருக்காங்க. பட் வந்து இது போதுமானது கிடையாது தான் நான் சொல்லுவேன். குறைந்தபட்சம் விசிகாவெல்லாம் வந்து ஒரு 15 தொகுதியாக நிற்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா காங்கிரஸ் எவ்வளோ நிற்குது, 28. காங்கிரஸ்க்குலாம் யார் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது வரைக்கும் தெரியல காங்கிரஸ்க்கு முதல்ல யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுல எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய இந்த கூட்டணி உண்மையாவே மதச்சார்பற்ற கூட்டணியான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. முதல்ல மதச்சார்பற்ற கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது. இவர் ஒருத்தர் பேசுறாருன்றதுக்காக எல்லாருமே அதே மாதிரி இருக்காங்க இவர் நினைச்சுக்கிறாரு. திரும்ப இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு கொடுத்த இந்த 8 பிளஸ் அவங்களுக்கு கொடுத்த அந்த 2த்தையும் சேர்த்து 18 வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரிகளை கொடுத்தா நாங்க பாக்குறோம் அப்படின்னு இவரே சொல்றாரு. அதாவது அவங்க மனசை இவர் குளிர்விக்கிறாருன்ற மாதிரி பேசுறாருன்னு தெரியல. அவங்களுக்கு எடுக்கப்பட்டது அநீதி தான். எப்படிமா ஒருத்தவங்களுக்கு வந்து நீ வந்து 6 சீட்டு வந்து கொடுத்துட்டு நீ 5 சீட்டு கொடுக்குறன்னு அநீதி இல்லையா? அது எப்படி இந்த சிபிஎம்லாம் ஏத்துக்கிறாங்க? அவர் சொல்றாரு, எங்களுக்கு மன திருப்தி இல்லைனாலும் நாங்கள் இந்த ஆட்சியை விரட்டணும். ஆட்சியை விரட்டுவது மதவாதிகளுக்கு கால் ஊன்றக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு அதுல பெரிய நம்பிக்கையே கிடையாது. இப்போ திமுக என்ன அப்படி கட்டுற கட்சியா? நான் ஒன்று கேட்குறேன், திமுகவில் ஊழல் கிடையாதா? குடும்ப ஆட்சி கிடையாதா? லஞ்சம் இல்லையா? சாதி வன்கொடுமை நடக்கும்போது திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க தனிப்பட்ட முறையில வந்து நீங்க வெற்றி பெறணும், நீங்க எம்எல்ஏ எம்பி ஆகணுன்றதுக்காக என்னவோ சமூக நீதியை காப்பாற்றுற மாதிரி சொல்லதான் உடன்பாடு கிடையாது. இதே திமுக ஆட்சியில் தலித் மக்களுக்காக எதிராக நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகளுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு கேள்வியில் என்ன பண்ணுவீங்க? திமுக நீங்கள் வந்து வீட்டு வெளியேற்றிங்களா? வேங்கவேல் இஷ்யூ வரும்போது அண்ணன்கிட்ட கேட்குறாங்க. அண்ணன் திருமணம் என்ன சொல்கிறாரு, அதுக்காக என்ன கூட்டுட்டு வெளியேற முடியுமான்னு கேட்குறாரு. எதுக்காக தான் வருவீங்க? சரி, அதுக்காகலாம் வராதிங்க. உங்களுடைய தன்மானம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தன்மானத்தை காப்பாற்ற வேணாவா? அதுதான் 6லேருந்து நாங்கள் 8 வாங்கிட்டோமே. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இவ்வளோ போதும், நம்மளால் இவ்வளோ தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பேசிக்காக எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பேர் எம்எல்ஏ கனவுல இருக்காங்க இது வரைக்குமே. அண்ணன் சீட்டு கொடுத்துருவாரு நம்மன்றோம் சொல்லிட்டு. அப்போ அந்த கனவுல அவங்க இருக்காங்கன்னா அதுக்கான தகுதியும் சூழலும் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் நினைக்கிறாங்க. பண ரீதியாகவும் சரி, பொருளை இங்கே இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி, சூழல், அந்த மண் சார்ந்தும் சரி அப்படி இருக்கிறாங்க. இவங்க விருப்பப்பட்டியலில் திருப்பி வந்து அரக்கோணம் போன்ற ஊர்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்து அந்த விருப்பப்பட்டியலுமே அதுமாதிரி உத்தேச பட்டியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலையுமே வந்து எந்த அளவுக்கு மக்கள் இவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க எனக்கு தெரியல. என்ன இப்போ சிக்கல்னா, இப்போ அண்ணன் வந்து 8 தொகுதி வாங்கிட்டாரு, சிறுத்தைகள்லாம் மனமகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு பாதி பேர் எதிராக இருக்காங்க. சில பேர் வந்து அதுக்காக நம்ம களமாடுவோம், வெற்றி பெறு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய இழுப்பறிக்கு அப்புறம் வந்து விசிகாவுக்கு 8 தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. அந்த வகையில இப்ப திரும்ப அவர்கள் சொன்னாலுமே சிறுத்தைகள் வந்து விசிகாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இல்ல, சிறுத்தைகள் மட்டும் கிடையாது, பொதுவாகவே பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டு என்பது திமுக கூட்டணிக்கு பெரும்பாலும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்ட இப்ப அடிப்படையில் நான் என்னையே சொல்றேன். இப்ப நான் வந்து என்னை ஒரு அம்பேத்கரியவாதியாக, அம்பேத்கரிஸ்டா தான் நான் உணர்றேன். தமிழ்நாட்டில் குறிப்பாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் மாணவனாக நான் உணர்றேன். அதே வகையில் ஏன்னு கேட்டால் அவரோடு நான் பழகிய நாட்கள், பேசிய நாட்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலுமே கூட அவர் எனக்கு ஒரு பெரிய அரசியல் புரிதலை எனக்குள்ளே வந்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற சூழலில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்ட ஒருவன், புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலின்படி நடக்கின்ற ஒருவன் நிச்சயமாக இந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. ஏன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடைய பேரை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்ததுக்கு பிறகாகவும் இந்த திமுகவிற்கு ஒருவன் ஓட்டு போடுறான் அப்படின்னா அவன் ஒரு அம்பேத்கரிஸ்டாகவோ, அவன் உண்மையாகவே ஒரு பட்டியல் சமுதாயத்திற்கு நியாயமான ஒருவனாகவே இருக்க முடியாது. ஏதோ சாதிக்காக நான் பேசணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல, சாதி சார்ந்து பேசணும் நான் விரும்பலை. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை, வேங்கவயல் இஷ்யூ,
ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் ஏற்ற மாட்டோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் பட்டியல் சமுதாயத்திற்கு மட்டுமே இவ்வளோ பிரச்சனை எதிராக இருக்கு. ஆனாலும் வந்து மதவாதம் உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், நீ திமுக ஓட்டு போடுன்னு சொன்னா அந்த மதவாதம் ஆர்எஸ்எஸை விட ஆபத்தானவர்களாக இந்த திமுக சார்ந்தவர்கள் இருக்காங்க. அப்போ எப்படி பட்டியல் சமுதாய மக்களுடைய பெருவாரியான ஓட்டு வரும்? இப்போ நம்ம வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறாதுன்னு சொல்கிறோமோ இல்லை வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்குது. நான் ஏன் ஒரு குடும்ப ஆட்சியை வந்து ஆதரிக்கணும்? நான் ஏன் வந்து ஒரு ஊழல்வாத ஆட்சியை வந்து ஆதரிக்கணும்? நான் ஏன் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வந்து ஆதரிக்கணும்? ஆதரிக்க மாட்டேன். அப்படி என்ன விட சொல்லிட்டு போவது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி யார் ஆதரிப்பா அப்படின்னு கேட்டால் என்னுடைய மனதில் எது சரியானதோ அதுதான் ஆதரிப்பேன் நான். அதுக்காக நான் திமுக ஆதரிக்கின்ற அவசியம் வந்து எனக்கு ஒரு நாளும் கிடையாது. ஒரு அம்பேத்கரிஸ்டாக இந்த குடும்ப ஆட்சியை, ஊழல் ஆட்சியை, சாதிய கும்பல்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சியை நான் நிச்சயமாக ஆதரிக்க மாட்டேன். அப்போ உண்மையாகவே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உண்மையாகவே உங்கள் சமுதாயத்திற்கு துரோகம் செய்யக்கூடாது, ஒரு அம்பேத்கரி அரசியலோட நம்ம இருக்கணும், அம்பேத்கரிசமாக தான் நம்ம பேசணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிய எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அந்த வகையில் தான் நான் சொன்ன பெரும்பான்மையான பட்டியல் சமுதாய மக்கள் அண்ணன் திருமாவர்களே சொன்னாலும் இந்த திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டாங்க. சும்மா திருப்பி திருப்பி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது. கடந்த அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை விட பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமைகள் என்பது இந்த திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் அதிகம். சும்மா சொல்ல குற்ற ஆவண காப்பகத்தில் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் வந்து பொய் சொல்கிற இடம் சொல்லிட்டு கேளுங்க. இவ்வளோ அதாவது நம்மளே பேசலையா, எவ்வளோ பிரச்சனைகள் தினந்தோறும் பேசுகிறோம். நமக்கே வந்து ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது, தினந்தோறமாக வந்து பட்டியல் சமுதாய மக்களை கொலை பண்ணிட்டானுங்க, கொண்டுட்டானுங்க, வன்புணர்வு பண்ணிட்டானுங்க, இதையே பேசிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ விஷயம் நடக்குது. மற்றவங்க என்ன பேசாமல் இருக்கலாம், நான் என்னெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது. நீ பாரு, பார்க்காம போ, நீ கேளு, கேட்காம போடலாம், அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு விஷயத்துல நியாயமாக பேசிட்டு தான் இருக்கணும். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா திருமாவர்களுக்கு கொடுத்த 8 சீட்லயுமே 4 கூட வின் பண்ண மாட்டாங்க போல. எனக்கு அது தெரியாது. நான் வந்து விசிகா தோத்து போனலாம் நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன். சரிங்களா? இல்ல மக்கள் ஆதரவு பொறுத்து தான் சொல்றேன். நான் வந்து விசிகா 8மே கூட வின் பண்ணட்டும். திமுக ஆட்சி தொடர்வதில் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. நான் திருப்பியும் அதான் சொல்றேன், விசிகா தோக்கணும்லாம் விரும்ப மாட்டேன். கொடுத்த 8 சீட்லையுமே 8மே வின் பண்ணுங்க, வின் பண்ணுவதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் திமுக வந்து ஜெயிக்கணும்லாம் நினைக்க மாட்டேன். திமுக ஜெயிப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு மறுபடியுமாக இன்னும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு அவர்கள் தலையின் மீது அவர்களே மண்வாரி கொட்டிப்பதற்கு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போகிறாங்க தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம பொய் சொன்னால் நம்ம கேள்வி கேட்கலாம், எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, எதுக்காவது ஒன்றுத்துக்காவது தீர்வு கிடைச்சிருக்கா? இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சுப்பா? இல்லையே. நான் அதுக்காக பிசிகா நீங்கள் தீர்வு வாங்கி தரலாம் கேட்கல, ஃபைட் பண்ணோம் இல்லையா? ஆனால் திருமாகிட்ட வந்து கேட்குறாங்க, வேங்க வயல் இஷ்யூ நடக்குது என்றால், ஆனால் அவரே உணர்ச்சி என்ன சொல்கிறாரு, அதுக்காக கூட்டி விட்டு போயிட முடியும். அப்போ எதுக்காக போவீங்கன்னு ஒன்று இருக்குது, உங்களுடைய சுயமரியாதை சார்ந்த ஒன்று இருக்குது. டபுள் டிஜிட்ன்றது வந்து விசிகாவுக்கு வந்து அப்படியே அளவுக்கு அதிகமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அதுக்கு தகுதியானவர்கள் தான். இப்போ அண்ணன் சொல்கிறாருல்ல, எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும், எல்லாமே ரைட் தான். ஆனால் அதுக்காக 8 சீட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய வலிமை நினச்சிக்கிட்டா எனக்கு அது புரியல. இப்போ திமுக தொடர்ந்து இவர்களை அவமானப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஏதோ 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்றதுக்காக வந்து திமுக வந்து விசிகாவுடைய டிமாண்டுக்கு வந்து அடிப்பணிச்சிட்டாங்களாம் கிடையாது. காங்கிரஸ் பண்ணாங்க, அது டிமாண்டு கொடுக்கலாம், எங்கே போயிடுவேன், தாவேக்கா போயிடுவேன். நான் என்னை வந்து 100 சீட்டுக்கு வச்சுருக்காரு விஜய். விஜயுமே இந்த இஷ்யூவில் கூப்பிட்டாரு தான். ஆனால் இவங்க போல நான் போங்கலாம் சொல்லலை நான். ஆனால் திமுகவை ஒரு புனித கட்சி போல் கம்பப்படுத்தாதீங்க. அது ஒரு குடும்பத்திற்கான ஒரு கட்சி, மறுக்க முடியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுக ஓட்டு போகிறோம்னா நம்ம திமுகவுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறது நம்ம ஒரு டூலாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த மதவாதம், சாதியவாதம், எல்லா வாதம் இருக்குதான் செய்யுது. என்ன பண்ணிட்டீங்க, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது? பெரும்பாலும் ஆட்சி என்பது அதிகாரிகளால் செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி. நம்ம டிசிஷன் மேக்கரா சிஎம்ஓ அமைச்சர்களோ நீங்கள் முதலமைச்சரோ ஒரு முடிவை எடுக்கிறீங்க, அது செயல்படுத்த அதிகாரிகள்கிட்ட தான் இருக்குது. இங்கே அதிகாரிகளே மிகப்பெரிய கரப்டாக தான் இருக்கிறாங்க. அண்ட் திரும்பவே சொல்றாரு, காவல்துறையில் வந்து முக்கால்வாசி பேர் சங்கிகளாக மாட்டாங்க, சங்கிகள் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்பயே வந்து காவல்துறை தலைவர் கூடிய ஸ்டாலின் அதை சீர்படுத்தலை. இவர் சொன்ன வார்த்தை தான், காவல்துறைக்குள்ளே பல சங்கிகள் இருக்காங்க, மதவாதத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்ச காலமாக இந்த சாதிவாதத்தை ஓரம் கட்டு மதவாதத்தை எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படி சொல்லிடலாம். இப்போ தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் யாரையும் போயிட்டு வந்து நீ வந்து இவங்களுக்கு தான் நீ ஓட்டு போடலாம் நான் வந்து நிர்பந்திக்கலாம் மாட்டேன். ஆனால் இந்த ஆட்சி தொடரணுமானதை யோசிச்சுங்க.
இந்த ஆட்சி தொடர்ந்தால் திமுகவே இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தால் என்ன ஆகுன்றதை சிந்திச்சு பாருங்க. குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் சிந்திச்சு பார்த்து நீங்கள் முடிவெடுங்க தான் நான் சொல்லக்கூடியது. நிறைவாக அண்ணன் திருமா இதை 8 மகிழ்ச்சி என்று கூட சொல்லலாம். அது 8 மகிழ்ச்சி நமக்கே பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய உழைப்பு சொல்கிறதால தான் நான் வந்து பார்க்குறேன். 8 மகிழ்ச்சினா சந்தோஷமாக வச்சுங்க. திருப்பியும் அவங்களை ஓட்டு போட சொல்லுங்கள். மதவாத பிஜேபி RSS சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பட்டியல் மக்கள் திருப்பியும் கொடுமைகள் அனுபவிப்பாங்க. வேங்கவேல் மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். அப்போ திருப்பியும் வந்து நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, இந்த பாவங்களை எல்லாம் யார் வந்து கழுவுவது அப்படின்றத நிறைவான சொல்லக்கூடியது. அடுத்து ஒரு காணொலியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.